சமகால முஸ்லிம்களுடைய நிலைமை என்ற தலைப்பினூடாக ஒரு சில விடயங்களை உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்யுமாறு நான் வேண்டப்பட்டிருக்கிறேன். அன்பிற்கினியவர்களே, அதிகமான பகுதிகளில் தற்போதைய நிலைமையில் இந்த தலைப்பு தரப்படுகிறது. ஏன் பொதுவாக சில காலங்களில் ஒரு சில தலைப்புகள் தெரிவு செய்யப்படும். அது ஒரு ஊரில் மாத்திரம் கொடுக்கப்பட்டால் ஏதோ அந்த ஊர் பிரச்சனை என்று நமக்கு பார்க்கலாம். இலங்கையில் பல பிரதேசங்களிலும் ஒரே விதமான தலைப்புகள் தரப்படுகிற நேரத்தில் அந்த ஒவ்வொரு ஊர்களிலும் அந்த பிரச்சனைகளை அந்த நிர்வாகிகள் உணர்கிறார்கள். அந்த பிரச்சனையை மிகவும் மோசமான முறையில் அதனுடைய விளைவுகளை அவர்கள் சந்திக்கிறார்கள். அதனால்தான் அந்த பிரச்சனைகளை காரணம் காட்டி இதை பேசுங்கள் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு பரவலாக ஒரு முஸ்லிம் ஈமானோடு பயணிக்கிற நேரம் அவன் காணக்கூடிய பல காட்சிகள் அவனை கவலைக்குள்ளாக்குறது. பொதுவாக பாதையில் போகிற நேரம் முஸ்லிம்களுக்கு என்ற ஒரு அடையாளம் இருக்கிறது. அந்த அடையாளத்தை இழந்து இளைஞர்களும் யுவதிகளையும் செல்வதை பார்க்கிறோம். பல பொழுதுகளில் ரசூலுல்லாஹ் உம்மத் என்று சிந்திக்கிற நேரம் மிகவும் பெரும் ஒரு கவலை நமக்குள் உருவாகிறது. ஹிஜாப் என்று பேசுகிறோம். உலகத்தில் பல பகுதிகளில் ஹிஜாபுக்காக வேண்டி போராட்டம் நடத்தப்படுகிறது. முஸ்லிம்கள் தங்களுடைய உரிமையாக அதை பேசுகிறார்கள். ஹிஜாபோடு போக வேண்டும் என்பதற்காக வேண்டி பாடுபடுகிறார்கள். ஆனால் அந்த வாய்ப்புகள் எல்லாம் இருக்கக்கூடிய நாடுகளிலும் நம்முடைய நாட்டில் அந்த சுதந்திரம் எல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய நேரத்திலும் பல யுவதிகள், பல பெண்கள் ஹிஜாபை தூக்கி எறிந்து விட்டு செல்லக்கூடிய நேரத்தில் பெருமானாருடைய உம்மத்துக்கு ஏற்பட்ட நிலைமை என்ற கவலை பலர்களுக்கும் ஏற்படுகிறது. இளைஞர்களை பொறுத்தளவில் பள்ளிவாசல்களை நிரப்பக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அவர்கள் போதைப் பொருளுக்கு தெரியாமலே அடிமையாகிறார்கள். 10 பேரை நிப்பாட்டி வைத்து இவர்களில் யார் எந்த பாவனையில் இருப்பார், இவர் பாவனை உள்ளவரா இல்லையா என்பதை கண்டுபிடிக்க முடியாத ஒரு காலம். ஐஸ் என்கிற போதைப் பொருள், இன்னும் பல போதைப் பொருட்கள் பயன்படுத்தக்கூடியவர்கள் சரியாக தெரிந்தவர்கள் மட்டும்தான் அவர்களை இனம் காணலாம். பொதுவாக எல்லோராலும் அவர்களை இனம் காண முடியாது என்று சொல்கிற அளவுக்கு ஒரு சில காலங்களில் அந்த அளவுக்கு பயங்கரமான போதைப் பொருள் பாவிக்கிறார்கள். பாவனையாளர்களா இவர் பாவிக்கக்கூடியவரா இல்லையா என்பதை கண்டுகொள்ள முடியாத ஒரு காலம். இளைஞர்கள் சூறாவளியை விட வேகமாக மேற்கத்திய நாடுகளுடைய கலாச்சாரங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதை நோக்கி விரைந்து செல்கிறார்கள். இப்படியான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம். ஒரு மூமினுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு கவலை வருவது நியாயம். அப்படியான ஒரு கவலை வரவில்லை என்றால் நமக்குள் ஈமான் இருக்கிறதா என்ற ஒரு சந்தேகம் நமக்குள் உருவாகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடுபட்டார்கள். இந்த கொள்கையை முன்வைப்பதற்காக வேண்டி அவர்கள் கொடுத்த விலை பல உயிர்கள், தங்களுடைய உடைமைகள், தங்களுடைய சொத்து செல்வங்கள் எல்லாத்தையும் கொடுத்து விட்டு பெருமானார் ஒரு பெரும் கம்பெனியை செய்துவிட்டு அரபுலகத்துக்கு கொடுத்து விட்டு போகவில்லை. அல்லது ஒரு பேங்க் பேலன்ஸை காட்டி இத்தனை ட்ரில்லியன்கள் நான் சேர்த்திருக்கிறேன் என்று பெருமானார் காட்டிவிட்டு போகவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு ரப்புல் ஆலமீன் கொடுத்த அந்த வகையை மக்கள் மன்றத்திலே முன்வைத்தார்கள். அவர்கள் மெல்ல 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 அந்த மக்களுக்குள் சொல்லிக் கொடுத்தது ஒரு கொள்கை, ஒரு வாழ்க்கை. மனிதன் வாழ வேண்டுமாக இருந்தால் அவன் எப்படி வாழணும், எப்படி அடங்கணும், இறைவனுக்கு எப்படி கட்டுப்பட வேண்டும் என்ற இந்த விடயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்தார்கள். இந்த போதனையைத்தான் விட்டு விட்டு போனார்கள். இதற்கு அவர்கள் கொடுத்த விலை சொல்ல முடியாத ஒரு கணக்கு, அது சொல்லவே முடியாது. இதற்காக வேண்டி அவர்கள் பாடுபட்ட விதம், அவர்கள் பட்ட துயரங்கள், அவர்களுடைய இழப்புகள் கணக்கு போட முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதே வரிசையில் இன்றைக்கு பள்ளிவாசலில் நாம் வந்திருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த போதனையை செய்தார்களோ அந்த போதனையை நாம் செய்ய வேண்டுமா? மக்கள் இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய பங்களிப்பு என்ன? இப்படியான ஒரு சூழலில் நாம் கண்டும் காணாமல் நடப்பதா, அல்லது நம்முடைய ஜனாசாக்களை தூக்க முன்னாடி சஹாபாக்கள் அவர்கள் மரணிப்பதற்கு முன்னாடி அவர்கள் அதிலே பங்களிப்பு செலுத்தினார்கள். அந்த பங்களிப்பை நாம் இன்றைக்கு பள்ளிவாசல் என்று பேசுகிறோம்.
அமெரிக்காவில் பேசுகிறார்கள், ரஷ்யாவில் பேசுகிறார்கள், பிரான்சில் பேசுகிறார்கள். அவர்கள் பேஸ்புக்கிலுடைய பெயர்களை பதிவு செய்யவில்லை, வாட்ஸ்அப்புகள் ஊடாக அவர்கள் ஷேர் பண்ணவில்லை. ரப்புல் ஆலமீன் அவருடைய பெயர்களை 1400 ஆண்டுகளாகி எத்தனையோ மன்னருடைய பெயர்கள் மறைந்து போகிற காலங்களிலும் உலகத்தில் ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் அந்த உத்தம தோழர்கள் இன்றைக்கு பேசப்படுகிறார்கள். அவருடைய தியாக பணியை ரப்புல் ஆலமீன் தெரிவு செய்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை ஏற்றுக்கொண்டார். அந்த வரிசையில் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஒரு அவகாசம் தந்திருக்கிறார். இந்த அவகாசத்தில் நானும் நீங்களும் என்ன செய்ய போகிறோம்? இப்படிப்பட்ட சைத்தானியை அரங்கேறுகிற நேரத்தில் மக்களை காப்பாற்றுவதற்கு எங்களிடம் ஏதாவது ஒரு பணி இருக்கிறதா, பங்களிப்பு இருக்கிறதா என்பதைத்தான் இந்த நேரத்தில் சுருக்கமாக உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் இந்த காலகட்டத்தில் பள்ளிவாசல்கள், தனி மனிதர்கள் எல்லோரும் கொஞ்சம் கூடுதலாக இயங்க வேண்டிய ஒரு காலம். ஏனென்றால் ஷைத்தான் அவனுடைய பிரச்சாரங்களை பலப்படுத்துகிற நேரம் தஅவாவில் நாம் கொஞ்சம் உறுதியாக இன்னும் கூடுதலாக தஅவா செய்ய வேண்டி இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி உரையில் சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, மக்களே என்னிடத்திலிருந்து ஏதாவது நீங்கள் கேட்டால் நான் உங்களுக்கு சொல்லி தந்த விஷயங்களை பிற மக்களுக்கு சொல்லிவிடுங்கள் என்றார்கள். பெருமானார் யாரையாவது கூப்பிட்டு நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லல, ஒரு கூட்டத்தை பார்த்து நீங்க தான் சொல்லணும் என்று சொல்லல. பள்ளிவாசல் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரும் தாய்கள், நானும் நீங்களும் அழைப்பாளர்கள், எல்லோருக்கும் அழைக்கலாம். அழைப்பவர்கள் இப்படித்தான், இப்படிப்பட்டவர்கள் தான் அழைக்கலாம் என்று சொல்லல. அவர்கள் மீதுதான் இது பொறுப்புன்னு சொல்லவில்லை. பெருமானுடைய இறுதி உரை மிக உருக்கமாக நடத்தப்பட்ட உரை. பெருமானத்துடைய மரணத்தை பற்றி சொல்லிவிட்டு, வசியத்தை சொல்லிவிட்டு நடத்திய உரை ஹஜ்ஜத்துல் விதா. நாம் நெருங்கக்கூடிய ஹஜ்ஜி பெருநாள், இந்த ஹஜ்ஜி பெருநாள் இந்த தினத்தை அண்மைய ஒரு தினத்தில் பெருமானார் நடத்திய உரை, அரஃபாவுடைய தினத்தில் நடத்தப்பட்ட உரை, அரஃபா பேருரை, பெருமானுடைய இறுதியான உரை. பெருமானார் சொன்னார்கள், நான் நின்று கொண்டிருக்கிறேனே இதே இடத்தில் அடுத்த ஆண்டு உங்களுக்கு முன்னாடி நின்று நான் பேசுவேன் எனக்கு தெரியாது என்று ஆரம்பித்தார்கள். அடுத்த ஆண்டு இதே இடத்திலிருந்து உங்களுக்கு மத்தியில் நான் பேசுவேன் எனக்கு தெரியாது. மக்களை எழுதி கொள்ளுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்டுக் கொள்ளுங்கள் என்றார்கள். ஒரு வாட்டி சொல்லவில்லை, பல இடங்களில் நீங்கள் அந்த உரையை பார்த்தால், பதிவு செய்யப்பட்ட உரையை நீங்கள் வாசித்து பார்த்தால், எழுதி கொள்ளுங்கள் மக்களே, நான் சொல்லுவதை கவனமாக கேளுங்கள் மக்களே, எழுதி கொள்ளுங்கள் மக்களே, வராதவர்களுக்கு போய் சொல்லுங்கள் மக்களே என்று திரும்ப 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 பெருமானார் சொன்ன உரை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த உரையில் ரசூலுல்லாஹ் கெஞ்சி கேட்டார்கள். அந்த உரை மிக வித்தியாசமான உரை. மக்கள் எல்லோரையும் வைத்துவிட்டு ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் என்று கேட்டார்கள். என்னுடைய பொறுப்பை நிறைவேற்றி விட்டேன் என்று கேட்டார்கள். நான் கொண்டு வந்த பணியை முடித்து விட்டேனா, உங்களுக்கு அத்தனையும் சொல்லிவிட்டேனா, இதையும் மறைக்காமல் என்று கேட்டார்கள். மக்கள் சொன்னார்கள், ஆமா யா ரசூலுல்லாஹ், நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டீர்கள் யா ரசூலுல்லாஹ், எதையும் மறைக்கவில்லை யா ரசூலுல்லாஹ் என்பதற்கு அவர்கள் சொன்ன பதில் ஆமா யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வே நீ சாட்சி. ஒரு முறை சொல்லவில்லை, 3 முறை திரும்ப திரும்ப ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ்வே நீ சாட்சி, அல்லாஹ்வே நீ சாட்சி. இந்த உலகத்திலே ஒரு மனிதர், அதாவது மரணத்துக்கு முன்னாடி தனக்கு மரணம் தெரிந்து நான் மௌத்தாக போகிறேன் என்று உணர்ந்து ஒருவர் எப்படி இறுதி பிரியாவிடை கொடுப்பதற்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வாரோ, பெருமானார் பல மாதங்களுக்கு முன்னாடி இருந்து தான் மரணிக்க போவதை உணர்ந்து ரப்புல் ஆலமீன் கொடுத்த செய்தியை அறிந்து மக்கள் மன்றத்தில் தன் அமானிதத்தை எல்லாம் நிறைவேற்றி விட்டு அழகாக கேட்டார்கள். அத்தனையும் சொல்லிவிட்டேனா, அந்த உரையில் தான் பெருமானார் சொன்னார்கள், மக்களே பல்லிது அன்னி வலவாயா, என் புறத்திலிருந்து ஏதாவது நீங்கள் கேட்டால் பிற மக்களுக்கு சொல்லிவிடுங்கள். நான் சொன்னேன் என்று நீங்கள் கேட்டால் அதை பிறருக்கு எத்தி வையுங்கள், அதை எத்தி வைக்காமல் போக வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அந்த கூட்டத்துக்குள் நானும் நீங்களும் அடங்குவோம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அப்படி என்றால் இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த மக்கள் மன்றத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுத்தலாமா என்ற அந்த கொஸ்டனுக்கு ஆன்சர் தேவை. ஏன்னா நம்ம பணிபுரிகிற நேரம் மாற்றங்கள் வருமா என்று ஒரு சந்தேகத்தில் பணிபுரியக்கூடாது. பணிபுரிகிற நேரம், ஏதாவது செய்கிற நேரம், ஒரு சகோதரோட பேசுகிற நேரம் மாற்றம் வருமானா வரும் இன்ஷா அல்லாஹ். எப்படி வரும்? நாம் முயற்சி இருக்கிற நேரம் வரும். 23 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெருமானார் அந்த மக்கள் மன்றத்திலே பிரச்சாரத்தை தொடர்கிற நேரத்தில் எப்படி இருந்தது? 23 ஆண்டுகள் கழிய சில வேளையில் ஆமை வேகம் என்பதுமே
அதை விட ரொம்ப மெல்லனா ரசூலுல்லாஹ்வுடைய பிரச்சாரம் போச்சு. ஒரு நாளைக்கு ஒரு ஆள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா அடுத்த நாள் யாரும் இல்லை, அடுத்த கிழமை யாரும் இல்லை, ஒரு மாதம் கழிய இன்னொருவர் இஸ்லாத்துக்கு வருவார். நாம் கணக்கு போட்டால் 13 வருஷத்தில் எத்தனை பேர் என்று கணக்கு போட்டால் 150 வரவில்லை. 13 ஆண்டுகளில் 150 வரவில்லை என்றால் கணக்கு கொஞ்சம் போட்டு பாருங்க. அல்லாஹ்வுடைய இல்லையார்கள் 23 ஆண்டுகள் கழிய திங்கட்கிழமை காலையிலே ஃபஜ்ர் தொழுகை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கும் பள்ளிவாசலுக்கும் ஒரு திரைச்சேலை. பெருமானார் 3 நாட்கள் மக்கள் பார்க்கவில்லை. பெருமானார் ஜும்மாவுக்கும் வரவில்லை. சனிக்கிழமையும் இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் இல்லை. திங்கட்கிழமை காலை திரைச்சேலை அகற்றார்கள். தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். புகாரியிலே முஸ்லிம்களை பார்க்கலாம். பெருமானார் சிரித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை, அதாவது மக்கள் தொழுகிற நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பின்னாடி போனார்கள். ரசூலுல்லாஹ் சைக்கினை காட்டினார்கள். இல்லை, தொழுங்கள் என்றார்கள். நான் வரவில்லை என்றார்கள். வருகிற அளவுக்கு உடம்பில் தெம்பு இல்லை, ஆனால் சிரித்தார்கள். எதற்கு தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அடியானுடைய கண்களை குளிராக்கினான். இறுதியாக அடக்கமான, மிகவும் பணிவாக, இரவு இன்னும் காலையாகவில்லை, அந்த நேரத்தில் மக்கள் தொழுது கொண்டிருப்பதை பெருமானார் பார்த்து சிரித்தார்கள். தன்னுடைய பணியை மிகவுமே நிறைவு செய்து கல்புகளில் திருப்தி கண்டவராக ரசூலுல்லாஹ் அன்றைக்கு துஹாவுடைய நேரத்தில் இந்த பூமியை விட்டு பிரிந்து செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு பணி ஆரம்பிக்கிற நேரம் மிக மோசமான நிலைமையில மக்கள் இருந்தார்கள். விபச்சாரம் எங்க பார்த்தாலும் கொலை, குடி. பெருமானார் போகிற நேரம் குடிய காணல. ஜஸீரத்துல் அரப் மெல்ல மெல்ல மாறிக்கொண்டிருக்கிறது. பெருமானாருடைய அந்த பிரதேசங்களில் குடியே இல்லாமல் போயிருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நம்பிக்கை நமக்கு வரணும். தஅவா செய்தால் மாற்றம் வருமானா? ஆமா, வரும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நடத்துவான். இந்த உலகத்தில் எல்லாரும் எடுப்போம். நிறைய பெரிய ப்ராஜெக்ட் போன்றாங்க படித்தவர்கள். அவருடைய அத்தனை படிப்பையும் போட்டு சில ப்ராஜெக்டுகள் எழுதுறார்கள். சில அமைப்புகள், நிறைய அமைப்புகள் ஒர்க் பண்றாங்க. எதுக்கு? அதாவது போதை பொருளை இல்லாத ஒழிக்கணும் என்றது, இந்த மாஃபியாவை இல்லாமல் ஆக்கணும் என்று. ஆனா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரிய பெரிய அமைப்புகள், பெரிய பெரிய என்ஜிஓக்கள், அவர்கள் பில்லியன் கணக்கில் டாலர்கள் செலவழிக்கிறாங்க. அப்படிப்பட்ட என்ஜிஓக்கள் ஒவ்வொரு ஆண்டு நாங்க அறிக்கை எடுத்து பார்க்கிற நேரம், போன ஆண்டு எப்படி, இந்த ஆண்டு எப்படி என்றா, இந்த ஆண்டு போதைப் பொருள் கடுமையானவங்க கூடியாதான் இருக்கிறாங்க. வர வர கிராஃப் மேலதான் போகுது. மக்கள் கூடுறாங்க, அதிகமா பயன்படுத்துறாங்க. அது குறையுதான்னு பார்த்தா இல்ல, கணிசமா கூடிட்டே போகுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். அவர்கள் பெரிய படித்தவங்களுக்கு மத்தியில சொல்லல. அந்த மக்கள் போதைப் பொருளோட வாழ்ந்தது, குடிதான். குடிச்சிட்டு தொழுகைக்கு வருவாங்க. அல்லாஹ் சொல்றான், வலா தக்ரபு ஸலாத் வ அன்தும் சுகாரா. போதையோடு இருக்கிற நேரம் தொழுகைக்கு கலந்து கொள்ளாதீங்கன்றாங்க. குடிச்சிட்டே சில பேர் தொழுந்துருவாங்க. அப்படி நிலைமையில் குடியை விட முடியாது என்று இருந்தார்கள். இன்னமல் ஹம்ர் என்ற ஆயத்து இறங்குற நேரம், ரப்புல் ஆலமீன் ஹராம் என்று சொல்ற நேரம், அந்த மக்கள் முழுக்க விட்டார்கள். இப்படி ஒரு தலைவர் அவர் பிரச்சாரம் செய்து எல்லோரும் அப்படி விட்டாங்கண்டா போதை பொருள, அப்படி இந்த உலகத்தில் எந்த மன்னராவது, எந்த தலைவராவது இப்படி ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு முழு பேரும் விட்டாங்கன்னு இதுவரைக்கும் இல்லை. நீங்க கூகுள்ல போய் கேட்டாலும், எந்த ஏஐ அடிச்சு கேட்டாலும் உங்களுக்கு அறிக்கை வராது. ஆல்கோஹால் ஃப்ரீ ஜோனாக மதீனா மாற்றப்பட்டது. குடி இல்லாமல் போச்சு. உலகத்தில் இப்படிப்பட்ட புரட்சி, பிரெஞ்சு ரெவல்யூஷன் பார்த்திருக்கிறோம், ஜெர்மனுடைய புரட்சிகளை பார்த்திருக்கிறோம். ஆனால் மனித வரலாறில் இப்படி ஒரு புரட்சி நாங்கள் படித்ததே இல்லை. அந்த புரட்சியை காத்துமுல் அன்பியா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கள் மன்றத்திலே முன்வைத்தார்கள். அந்த முன்வைத்ததில் அல்லாஹ் பரக்கத் ஏற்படுத்தினார். அதான் விஷயம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் நம்முடைய பிரச்சாரத்தை தனி ஒருவர்கள் இருந்து சொல்லிட்டே போகணும். அதை கணக்கு போட்டு வழக்கு போட்டு பார்த்து இப்படித்தான் இவ்வளவு பெரிய கூட்டம், அதெல்லாம் இல்லை. தனிப்பட்ட ரீதியாகவும் பள்ளிவாசல்களை விட வீரியமாகவும் இயங்கும். சாதாரணமா ஒரு தொழிலாளர்களை பார்த்துருப்பீங்க, பிசினஸ்மேன், அவங்களுக்கு எங்க கிடைக்குதோ அங்க அவங்க சந்தைப்படுத்திடுவாங்க. எல்லாரும் நியூஸ் பார்ப்பாங்க, நியூஸுக்கு அவனுக்கு சம்பந்தம் இருக்காது. அதுல ஒரு இடையில ஒரு கேப் கிடைக்கிற நேரம் அவன் பொருளை சந்தைப்படுத்துவான்.
மக்கள் எல்லாம் சந்தைக்கு வந்திருப்பாங்க, அவன் பொருள் அங்க விற்கின்ற பெரிய போர்டை போட்டு ஏன் பொருளை பார்த்துட்டு போடுவான். கிடைக்கிற இடங்களில் எல்லாம் தாவா பண்ணணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கூட்டங்களை எப்படி கூட்டலாம், எப்படி ஓவல் புள்ளையில ஒன்று சேர்க்கலாம், அட்வான்ஸ் புள்ளையில எப்படி ஒன்று சேர்க்கலாம், எப்படி மக்கள் எங்க ஒன்று சேர்றாங்க. பள்ளிவாசல்கள் திட்டம் போட்டால்தான் இந்த ஃபித்னாவிலிருந்து மக்களை மெல்ல மெல்ல காப்பாற்றலாம். அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஒரு முஸ்லீமுக்குள் இருக்க வேண்டிய ஒரு சிந்தனை. அன்றைக்கு ஒரு சகோதரர் அதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்த நேரம் ஒரு சகோதரர் பேசுறார். அதாவது என்னன்னா, அவர் ஒரு புரோக்கர், வீடை காட்டுவதற்காக வேண்டி போயிருக்கிறார். போன நேரத்தில் அந்த வீட்டில் ஒவ்வொரு அறைகளையும் காட்டுறாங்க. இதான் ஒரு அறைக்குள் போற நேரம் ஒரு பெண் தூங்கிட்டு இருக்கிறான், ஒரு பொம்பளை தூங்குறார். அவ காட்டினவன் உம்மா வயசு. அவ சொல்லிட்டா, இவர் உடனே ஒரு மார்க்கம் உள்ள சகோதரர் உடனே வெளியே வந்துட்டார். என்ன, ஒரு பொம்பளை அசந்து தூங்குறான், அந்த ரூமை காட்டியில வெளியே வந்துட்டார். அந்த உம்மா சொல்றான், அவ ஐஸ் அடிச்சுட்டு தூங்குறான், மாப்பிள்ளை வெளிநாட்டுல. இத மாதிரி பல விஷயங்களை உங்களுக்கு சொல்லலாம். முஸ்லிம் உம்மத்தில் பெண்கள் இப்படிப்பட்ட நிலைமை என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று பயணிக்கலாமா? இந்த மாதிரியானவர்களோடு கோபப்பட்டு கொக்கரிப்பதா அவர்களுக்கு மத்தியிலே போய் உபதேசம் செய்வார். அவர்களை காப்பாற்றி எடுப்பதா, கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லிக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். குர்ஆன் சொல்லுது, பாதுகாக்கணும். மக்கள் விழப்பாக்குறாங்கன்னா அவங்களை பாதுகாக்கணும். என்னப்பான்னு அவர்கிட்ட கதையை கேட்டா, இன்னொரு பொம்புல அவ ஐஸ் அடிக்கிறான். அவ எப்படி இவன் பிடிச்சான்னு கேட்டா, அவருக்கு பணம் தேவை, இவட்ட பணம் இருக்குது, அவங்க ரெண்டு பேரும் கூட்டாளி. இவன் என்ன பண்றான், இவன் மாப்பிள்ள அனுப்புற பணத்தை அதுல இருந்து ஒரு பகுதி எடுக்கணும்னா இவக்கு இதை பழக்கினாலும் அவட்ட இருந்து கிடைக்கும், அப்ப இவக்கு விற்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படி செயின் போகிறது பெண்களுக்குள். அன்று ஒரு பெண் பேசினார், அழுது கொண்டே நிறைய நேரம் பேசினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன், போதை பொருள் செய்யக்கூடிய கொடுமை. நான் சுருக்கமாக சொன்னால், ஒரு வாப்பா தன் மகனோடு தப்பாக நடந்திருக்கிறது. ஒரு சாதாரணமாக ஒரு சும்மா சிந்தனையோடு உள்ளவருக்கு இது செய்யவே இயலாது. ஏதாவது போட்டா குடிச்சா ஏதாவது பாவிச்சா மட்டும்தான் செய்யலாம். அவருக்கு வயது 60க்கு மேல, மகனுக்கு வயது 34. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை செய்துவிட்டு தன் மனைவிடம் போய் பேசுற அளவுக்கு இருக்கிறார் என்றால் நிலைமை எப்படி இருக்கிறது? அதனால் சொல்லுகிறேன், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மீடியாவை தொடர்ந்தால் சிறுவர் துஷ்பிரயோகத்தை பற்றி பேசுகிறார்கள், ஏன்னா அதை தான் பேசுவார்கள். பாலியல் மத்ததை பேச மாட்டார்கள். இந்த இஸ்லாம் பேசக்கூடிய அது பெருசு, இஸ்லாம் பேசக்கூடிய வரையறை வேறு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்க பார்த்தாலும் இந்த பிரச்சனை இருக்கிறது என்றால் இன்ஷா அல்லாஹ் நியத்து வைத்து நாம் இந்த பிரச்சாரத்தை முடக்கிவிட்டால் மக்கள் மன்றத்திலே ஒரு பெரும் மாற்றத்தை நமக்கு பார்க்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு என்ன செய்தார்கள், அதான் நம்ம முதல்ல பார்க்கணும். என்ன செய்தால் மாற்றம் வரும், எங்களுக்குள்ளே என்ன செய்தால் மாற்றம் வரும், பிற மக்களுக்குள்ளே என்ன செய்யணும். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை ஈமான் அதிகமானால் பாவம் குறையும், ஈமான் குறைகிற நேரம் பாவம் கூடியிருக்கும். அல் ஈமானு யஸீது வ யன்குஸ். பேசுற எனக்கு கேட்கிறவங்க அனைவருக்கும் ஈமான் கூடும் குறையும். ஈமான் குறைகிற நேரம் பாவம் அதிகமாகிவிடும், ஈமான் கூடுகிற நேரம் பாவம் மங்கி போய்விடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமானை மக்கள் மன்றத்திலே கொண்டு போய் அந்த நம்பிக்கை வலுப்படுத்துவதற்கான பிரச்சாரங்கள் முடக்கிவிடப்படணும். அதற்கான செய்திகள் அந்தந்த வயதுக்கேற்ப கொண்டு போய் சேர்க்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் மிக முக்கியமான விஷயம். அப்ப ஈமான் குறைகிற நேரம் நாம் அந்த ஈமானை உண்டாக்கக்கூடிய சூழல்களை தேடி போகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நேரத்தில் எப்படி மக்களை சந்தித்தாலும் அந்த ஈமானை கொடுக்கிற மாதிரி நடந்து கொண்டாங்க. எல்லா இடத்திலும் நலவை தான் பேசுவார்கள். ஈமான் சம்பந்தமான விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள். மிக முக்கியமானது, எங்க கல்புகள் அடுத்தது என்ன தேவைன்னா ஆகிரா. எப்ப பார்த்தாலும் உலகம் அற்பம், மறுமை என்ற வாழ்க்கை தான் நிரந்தரம். இந்த சிந்தனை காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் இருக்கு. எதுக்கு இந்த பூமிக்கு வந்தோம்? இந்த பூமிக்கு நாங்க வந்தது ஹஸனு அமலா, நல்ல அமல் செய்யறவர் யாரை நல்லா பார்க்கணுமா? குறிப்பிட்ட கொஞ்ச நாள் தந்திருக்கிறான்,
இங்க எப்படி நடக்கிறீங்க? இந்த பூமி எப்படி எல்லாம் வச்சிருக்கிறான்? அலங்காரங்களை நிறைச்சு வச்சிருக்கிறான். ஒவ்வொரு அலங்காரங்களும் நம்மளை பிடிக்கும், கூப்பிட்டு எடுத்து அந்த அலங்காரம் நம்மளை கூப்பிடும். நம்ம போயிட்டோம்னா சில நேரம் ஹராமா இருக்கு, அதுக்குள்ள உளுந்துருவோம். அப்ப எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை என்னன்னா அலங்காரங்கள் நிறைந்திருக்கிறது, அதில் ஹலால் ஹராம் தெரிவு செய்து நடக்குது. இது ஒவ்வொரு நாளும் இது விஷயம் நடக்குது. அப்படி என்றால் சகோதரர்களே, இதுக்கான மறுமை நம்பிக்கை இல்லாவிட்டால் இந்த உலக ஆசை கூடியும். பெருமானார் திடீரென்று மிம்பருக்கு வந்தாங்க. அது ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி நாட்களில் ஒரு நாள் மிம்பருக்கு இறுதி காலம் மிம்பருக்கு வந்து உட்கார்ந்தார்கள். பெருமானார் பயந்திருந்தார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மக்களே எனக்கு பயமாக இருக்கிறார்கள். இன்னும் இம்மா அகாஃபு அலைக்கும் மின் பஅதி, எனக்கு பிறகு பயமாக இருக்கிறது உங்களை நினைச்சான். ஏன் தெரியுமா? இந்த துனியா அவருடைய அலங்காரங்கள் அதெல்லாம் உங்களுக்கு திறந்து தரப்படும் என்றாங்க. வர வர திறந்துட்டே போகும் என்றாங்க. அன்பு சகோதரர்களே, துனியா எந்த அளவுக்கு திறக்கப்படும், பெரும்பாலும் திறந்து தரப்படும் என்றாங்க. ஆனா இன்றைக்கு கண் கூட பார்க்கிறது. அன்றைக்கு உள்ள துனியாவும் இன்றைக்கு உள்ள துனியாவும் வித்தியாசம். அது திறந்து 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 ரொம்ப பெரிய அளவுக்கு திறக்கப்படுகிறது. எல்லாம் மாறுகிறது. டெக்னாலஜி ஒவ்வொரு நாளும் எடுத்து நியூஸை பார்த்தா ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணிட்டே போறாங்க. அரை மணி தியாலத்துக்கு சார்ஜ் பண்ற எலக்ட்ரிக் வெஹிக்கிளை 2 நிமிஷத்துல சார்ஜ், 10 நிமிஷத்துல சார்ஜ் பண்ணிடுறான். வர வர புதுசா கண்டுபிடிக்கிறான். 400 கிலோமீட்டர் ஓடணும், 500 ஓடலாம். ஒவ்வொரு நாளும் புதிய அப்டேட் வருகிறது. உலகம் திறக்கப்படுகிறது, அலங்காரம் திறக்கப்படுகிறது. இங்க போய் ஏஐயோட பேசினா சில விஷயங்களை செஞ்சு தருகிறது. உங்க பாஷையை புரியுது, உங்களோட பேசுது, உங்களுக்கு தேவையானதை செஞ்சு தருகிறது. இந்த அளவுக்கு உலகம் திறக்கப்பட்டு கொண்டே போகுது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு உலகத்தை அல்லாஹ் திறந்து தருமா? அயுஃப்தவ அலைக்கும் மின் ஸஹ்ரத்தி துனியா, உலகத்துடைய ஜீனத்தும் துனியாவும் உங்களுக்கு திறந்து தரப்படும் சொல்லி போட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நான் போயிருவேன், நான் போயிருவேன் மக்களே, நீங்க இப்படி இருக்கிற மாதிரி இருப்பீங்க. இதுக்கு பிறகு உலகம் திறந்து தரப்படும், இன்னும் பசங்க பார்ப்பீங்க, இன்னும் அழகா பார்ப்பீங்க. என்ன அர்த்தம்? உலகம் உங்களை கூப்பிடும், வாங்கன்னு கூப்பிடும். அந்த அழகுல நீங்க மயங்குவீங்க. அதான் அர்த்தம். உலகத்துடைய அழகு அழகண்டா உலகம் முன்னேற்றம் தான் அழகு. முன்னேறி இந்த மாதிரி ஒரு பில்டிங், புதிய ஒரு டைல், புதிய ஒரு ஏர் கண்டிஷன், புதிய மெத்தட்ல எல்லாமே வரும். இதான் அலங்காரம். இந்த அலங்காரங்கள்லாம் அதிகமாகி போகிற நேரம் அது கூப்பிடும். அப்ப என்ன பண்ணணும்? ஒத்தக்கு துனியா ஒத்தக்கு நிசா. பயான் முடிஞ்சிச்சு. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து தான் பேசினாங்க. துனியாவை பயந்துக்கோங்க மக்களே, பெண்களை பயந்துக்கோங்க. ரசூலுல்லாஹ் முடிச்சிட்டாங்க. ஏன்டா இது டேஞ்சரா மறுமையில வந்து நிற்கும். மறுமை சிந்தனை எப்ப பார்த்தாலும் மறுமையில் வெற்றி அடையணும். இந்த சிந்தனை நமக்குள் வரணும். அல்லாஹ்வுடைய இல்லையார்கள், இந்த துனியாவுல நாம் வெற்றி அடைய வேண்டுமாக இருந்தா மறுமை சிந்தனை இல்லாம பயணிக்கல. இன்னைக்கு பேசணும், கொஞ்சம் மறுமை சிந்தனை வந்தா நாளைக்கு இல்லாம போயிடும், நாளை மறுநாள் வந்தா நாளாண்டுக்கு இல்லாம போயிடும். ஒவ்வொரு நாளும் இதை அப்டேட் பண்ற சூழலை நாம் உருவாக்கி கொள்ளணும். இல்லை என்றால் நாம் காணாமல் போய்விடுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தில் செய்த அற்புதமே அதுதான். அவங்க திரும்ப திரும்ப மறுமையை பேசுவாங்க, ஆனா அந்த மக்கள் கேட்டுட்டே இருப்பாங்க. மறுமையை பத்தி எல்லா நாளும் பேசினா எப்படி அவங்க உணர்வா கேட்பாங்க? நேத்து மறுமை, போன குத்துபா மறுமை, அதுக்கு முந்தைய குத்துபா மறுமை, அதுக்கு முந்தையது மறுமைன்னா எப்படி உணர்வு வரும்? நாம யோசிப்போம், எப்படி வரும்? அது எல்லா நாளும் ஒன்றே பேசினா வருமா? முஃமின்களுக்கு அது வரும், ஈமான் இல்லாதவர்களுக்கு சலிப்பு தரும். ஏனென்றால் ஒரே தலைப்பு தான். குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னா மூசா நபி இந்த ஒரு ஸ்டைல்ல பேசுவாங்களாம், திரும்ப பாத்தீங்கன்னா அதே மூசா நபி இன்னொரு மாதிரி பேசப்படும், திரும்பி பாத்தீங்கன்னா இன்னும் அதே மூசா நபி இன்னொரு மாதிரி. மூசா நபியுடைய ஒரே சப்ஜெக்ட் அல்லாஹ் திரும்ப திரும்ப கொண்டு வந்து பேசுமா. ஃபதக்கிர், ஞாபகப்படுத்துங்கள். ஃபஇன்ன திக்ரா தன்ஃபவுல் முஃமினீன், மூமின்களுக்கு ஞாபகப்படுத்துது பயனளிக்கும். மூமின்களுக்கு திரும்ப திரும்ப சொன்னா ஒரே சூரத்துல் ஃபாத்தியா அதுதானே எல்லாத்துலயும் ஓதுறோம், கொஞ்சம் மாற்ற வேண்டியது தானே. சுபமே அப்படிதான் தொழுகிறோம், துஹருக்கு வேற மாதிரி சொல்லலாம் தானே. ஒரே மாதிரி ஒரே விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை என்ற ஒரு தலைப்பை கடைசி நாள்லயாவது மாத்தினாங்களா? இப்ப மௌத்தாப்ப போறேன், இவ்வளவு நாள் அந்த தலைப்பு, இப்ப மாத்த போறேன், அதே உரை நிகழ்த்துறார்கள். ஏன் உரை நிகழ்த்துறாங்கன்னா அந்த மாற்றத்துக்கு காரணம் அதுதான்.
திரும்ப 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 மறுமை ஞாபகப்படுத்தப்படுகிற நேரம், மறுமையில் உள்ள பயங்கரம் ஞாபகப்படுத்துகிற நேரம். ரசூலுல்லாஹ் ஒரு முறை மக்கள்ல பேசுறாங்க, மக்களே நரகத்தை அஞ்சு கொள்ளுங்கள் என்றாங்க, மறுமையை பயந்து கொள்ளுங்க 3 தடவை சொல்ற நேரம் அந்த இருந்த ஒரு துணி கீழே உழுது. பெருமாள் சில நேரம் உரை நிகழ்த்துவார்கள். ஒரு பட தளபதிக்கு படைக்கு ஒரு தளபதி எப்படி எச்சரிப்பாரோ அப்படி ரசூலுல்லாஹ்வுடைய முகம் சிவந்து போய்விடும். குத்துபாக்களில் பெருமாள் உரை நிகழ்த்துகிற நேரம் எச்சரிப்பார்கள். அந்த பயங்கரத்தை பயங்கர டோன்ல சொல்லுவார்கள். பெருமானார் 3 முறை சொன்னார்கள். சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க? அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க நினைக்கிறீங்களா? பயந்து கோங்கண்டாங்க, மறுமை அஞ்சு கோங்கண்டாங்க. தங்களுடைய கைகளை சஹாபாக்கள் முகத்துல கொண்டு போயிட்டாங்க. பெருமாவுடைய நாவு பேசவில்லை, முகம் பேசியது. அந்த முகத்துள்ள பயங்கரத்தை பார்த்தார்கள். தேம்பி தேம்பி முகத்தை மறைத்துக் கொண்டே பள்ளிவாசல் எல்லோரும் அறத் தொடங்கி விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அந்த மறுமை தான் அவர்களை பதற வைத்தது. அவர்கள் செய்த பாவத்திலிருந்து அவர்களை தூரமாக்கி அல்லாஹ்வின் பக்கம் சேர்த்தது அந்த மறுமை பயம். மறுமையை பற்றி அதிகமாக பள்ளிவாசல்கள் உரை நிகழ்த்தப்படணும், மக்கள் கூப்பிடப்படணும், மறுமை மறுமை என்பதை சொல்லணும். நாங்க மூத்தா போறோம் என்ற உணர்வு மக்கள் மன்றத்தில் கொடுக்கப்படணும். யோசிச்சு பாருங்க, பெருமாவுடைய காலத்தில் ஒரு தோழர் ஓடி வருகிறார், மேலாடை இல்லை, மாயிஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஓடி வந்தாருண்டா, ஓடி வந்தவர் ஏன் வந்தார்? அவர் புடிச்சுட்டா வர்றாங்க. அதே மாதிரி ஜுஹைனா குலத்து பெண் ஒரு பொம்புல அவ தன்னந்தனியா வந்து நான்கு பிரச்சாரம் செய்து ஒத்துக்கொள்றாங்கன்னா, மறுமையில் அல்லாஹ்விடம் அந்த சன்னிதானத்திலே கேவலப்பட்டு விடக்கூடாது. அந்த மறுமை நம்பிக்கை எவ்வளவு இருந்தால் பாவ மன்னிப்பை நோக்கி மனுஷன் போவோம். பாவம் நடக்காதுன்னு சொல்லல, பாவம் மன்னிப்பை நோக்கி போகும். அதனால் மறுமை நம்பிக்கை வலுப்படுத்தக்கூடிய விதத்தில் நம்முடைய பள்ளிவாசலுடைய தஅவாக்கள் அதிகமாக அமையணும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அப்படிப்பட்ட கூட்டத்தை உருவாக்கி நாமும் அந்த மக்களும் எல்லோரும் சொர்க்கம் போகக்கூடிய அந்த நம்பிக்கையுடையவர்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பிச்சேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மூமினுடைய கல்வை பொறுத்தளவில் அதிகமாக நாம் மௌத்தை, மரணத்தை அதிகமாக நினைவுபடுத்தும் இந்த சிந்தனையும் மக்கள் மன்றத்திலே நாம் போய் சேர்க்க வேண்டியிருக்கிறது. பெருமானார் சொன்னார்கள், அக்ஸிரு ذِكْرَ هَذِهِ اللَّذَّاتِ عَنِ الْمَوْتِ, இன்பங்கள் எல்லாம் துண்டாக்கக்கூடிய மரணத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள் என்றார். எப்படி சுப்ஹானல்லாஹ் சொல்றீங்களோ, அல்ஹம்துலில்லாஹ் சொல்றீங்களோ, ஏண்ட மௌத்தாகிற டேட் எப்ப, அந்த நாள் எப்படி இருக்கும், எல்லாத்தையும் விட்டு விட்டு போகிற நாள் எப்படி இருக்கும் என்பதை அதிகமாக சிந்தியுங்கள் என்றார். இந்த சிந்தனையும் மக்கள் மயப்படுத்த வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்களுடைய சிந்தனை அப்படி இருந்தது. அந்த மிகப்பெரும் மாற்றத்துக்கான காரணம், அவர்கள் மறுமையை காணாமல் கண்டார்கள். தன் மரணத்தை அடையாமல் அதற்கு முன்னாடி அடைந்தவர்கள் போன்று நடந்தார்கள். உங்களுக்கு தெரியும், ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அவர்கள் கடைசி நேரம் அவருடைய கல்வி எப்படி என்று பாருங்க. அஹ்ஸாபுடைய போர்க்களத்துல அவர் கையில காயம் ஏற்படுது, ஒரு வேகமா வந்து அம்புப்படும், கையுடைய காயம் வீங்குது. அந்த காயம் வெடிக்கும் அல்லது சுகமாகும், ரெண்டில் ஒன்று நடக்கலாம். அவங்க சாம்பல் எடுத்து இன்னும் ஒரு சில மருத்துவங்கள் செஞ்சு பேசிக்கா அந்த மாதிரி மருத்துவம் பண்ணுவாங்க. ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு ஒரு துஆ கேட்கிறாங்க, யா ரப்பே, இந்த நோயில, இந்த காயத்தால், இந்த காய் வெடிச்சு நான் மௌத்தாகினேன், குறைஷிகளோட யுத்தம் முடிந்ததாக இருந்தால் அல்லாஹ்வே என்னை மூத்தாக்கி. உனக்கு தெரியும், இந்த உலகத்திலே மிக விருப்பமானது பெருமானாரை யாரு விரட்டினார்களோ அந்த விரட்டியவர்களோடு யுத்தம் செய்வதுதான் எனக்கு ரொம்ப விருப்பமானது. அந்த யுத்தம் முடிஞ்சிட்டு இருந்தால் என் ரூஹை நீ கைப்பற்றிக் கொள்ளியாது. அந்த யுத்தம் முடியலன்னு இருந்தால் இதை சுகமாக்கி என்னை வாழ வைத்து விடியாக. கேட்கிற துவா கொஞ்சம் பாருங்க. யார் இவரே? பெருமானார் மக்காவில் இருக்கிற நேரம்
ஹஜ்ஜி வார டைம்ல கூடாரமா தட்டுவாங்க. ஹஜ்ஜில நிறைய கூடாரம் அடிச்சிருப்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு கூடாரத்துல போய் வெளியில இருந்த மக்களோட பேசுவார். நீங்க எந்த ஊரு, உங்க ஊருக்கு என்ன எடுப்பீங்களான்னு கேட்பாங்க. உங்க ஊருக்கு வந்து நான் பயான் பண்ணவான்னு கேட்பாங்க. நான் இறை தூதர், உங்க ஊருக்கு வந்து நான் பிரச்சாரம் செய்யவா? எங்களுக்கு கூலி வேணாம், எனக்கு பணம் வேணாம், வேற எந்த வசதியும் வேணாம், இலவசம் தான். நான் போய் இந்த மெசேஜை வைக்கணும், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த மெசேஜை சொல்லணும், உங்க ஊருக்கு வரட்டாமான்னு கேட்பாங்க. அப்படி பேசிக்கொண்டே இருப்பார்கள். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய முறை. அதுல ஒரு கூடாரத்தில் இருந்தவர்கள் தான் இவர். இதுல ஒரு ஆள் தான் சாது பின் முஆத். அப்ப அவர் கண்ணளவா இவர் 29-30 வயசு. இவருக்கு ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு பிடிச்சிச்சு. பெருமானார் சொல்கிற நேரமே அவர் புரிந்து கொண்டார். ஏன்னா அவங்களோட பக்கத்து வீட்டுல அவங்க வியாபாரம் பண்ற யகூதிகள் எல்லாம் முந்தைய நபிமார்களை பத்தி பேசுவதை கேட்டிருக்கிறார். குறைஷிகள் அப்படி கேட்டில்லை. இதுக்கு முன்னாடி அவங்க இந்த செய்திகளை தெரியாது. அவங்க சாதாரண சிலவனன். ஆனா அந்த யகூதிகள் மூசா நபியை பத்தி பேசுவதை, அதுக்குள்ள மற்ற நபிமார்களை பத்தி பேசுவதை அவங்க கேட்டிருக்கிறார். பெருமானார் சொல்லுவது எங்கேயோ கேட்ட மாதிரி என்ற அந்த ஒரு எண்ணம் மதீனா வாசிகளுக்கு உண்டாகி, ஏனென்றா எங்க பக்கத்துல நாங்க வியாபாரம் பண்ற யகூதிகளும் இதே மாதிரி தானே பேசுகிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் கொஞ்சம் ஆர்வமா கேட்க ஆரம்பிச்சாங்க. கேட்டதுல அவர்கள் மயங்கிட்டார்கள். இந்த இளைஞர் தன் ஊருக்கு கூட்டி போவதில் முன்னோட்டமா, அதாவது ரொம்ப இதா இருந்து ரசூலுல்லாஹ்வை ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஊருக்கு கூட்டிட்டு போனா ஊர்ல பாதி இவர் தான் தலைவர். ஹவுஸ் கதிரத் என்று பிரிப்பாங்க. அதுல ஹவுஸ்ல இவர் தான் தலைவர். இவருடைய ராஜினாமா பண்ணி ரசூலுல்லாஹ் கொடுக்கிறார் பதவியை. நீங்க தான் இதுக்கு பிறகு தலைவர் எங்க ஊர்ல, என் பகுதியை நான் ராஜினாமா பண்றேன். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்கள்லாம் அவர் இது நடந்து வாழுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்பதான் ரசூலுல்லாஹ் ஊருக்கு யார் கூட்டி வந்தார்? பெருமானார் ஒத்த உடுப்போடு அந்த ஊருக்கு வந்தாங்களோ, தன் சொத்து செல்வங்கள்லாம் விட்டுட்டு வந்தாங்களோ, அந்த தோழர் இத்தனை ஆண்டுகளாகியும் ரசூலுல்லாஹ்வோட இன்னும் நேசம் ரசூலுல்லாஹ் மேல. அவர் என்ன கேட்கிறாருன்னா, உலகத்துல அவருக்கு விருப்பமான வேலை, எந்த மக்கத்து காபிர்கள் பெருமானார் உடுத்த உடுப்போடு அனுப்பினாங்களோ அவர்கள் ரசூலுல்லாஹ்வை பிடிக்க திரும்ப வந்து அவங்களோட யுத்தம் செய்யறதை இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லாவே அந்த குறைஷிகளோட யுத்தம் முடிந்தா இதற்கு மேல் நான் இங்க இருந்து வேலை இல்லை. ஏனென்றால் அவர்கள் தான் எதிரிகள். பெருமானாரை கொண்டு வந்து சேர்த்துட்டேன் மதீனாவுக்கு, அவரை கொண்டு போய் ஏற்றிட்டேன். அல்லாவே அந்த குறைஷிகளோட யுத்தம் முடிந்ததென்றால் என்னை கைப்பற்றுக் கொள்ளியா அல்லா, என்ன நீ உன் பக்கம் எடுத்துக்கோயா அல்லா. என்ன உணர்வு பாருங்க சகோதரர்களே. இதுதான் திரும்ப திரும்ப மறுமை மரணம் பேசப்படுவதற்கு பிறகு கல்வியில் ஏற்படுகிற மாற்றம். என்ன நடக்குது? பல நாட்கள் போகுது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு சாதை பார்க்கணும், பள்ளிவாசல் ஒரு கூடாரத்தை அமைச்சிருங்கன்றாங்க. திடீரென்று ஒரு நாள் அந்த காய் வெடிக்குது. உண்மையாக குறைஷிகள் அதுக்கு பிறகு வரல. 10,000 பேர், அதுல 4,000 குறைஷிகள், 6,000 மற்ற அரபுகள். 10,000 பேர் படையெடுத்து வந்தார்கள். அஹ்ஸாப்ல அவங்க ஓடிட்டாங்க. திரும்ப குறைஷிகள் பெருமானாருக்கு எதிராக வர முடியாமல் போனது. அதற்கு பிறகு மக்கா வெற்றி தான். அஹ்ஸாப், அதுக்கு ஹுதைபியா, மக்கா வெற்றி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை இவர் கேட்ட துஆ கபூலாயி. இவர் என்ன பண்றார்? அந்த ரத்தம் பீரிட்டு ஓடுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதை கொண்டு போய் மெசேஜ் கொடுக்குறாங்க. சாது பின் முஆத் அவர் வந்து வேதனையில துடிக்கிறாரு, ரத்தம் ஓடுது. பெருமானார் அவசரமா வர்றாங்க. ஒரு மனிதனுக்கு கடைசி நேரத்துல அல்லாஹ் யாரை சந்திக்க வைக்கிறான் பாருங்க. இதுதான் கல்வி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எதை கூட விரும்புகிறோமோ, எதை நாம் கூட நேசிக்கிறோமோ, சாது பின் முஆதுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பெரும் நீர்வீழ்ச்சியை காட்டல, பெரிய சீனரியை காட்டல. அவர் கண்ணு முன்னாடி, கண்ணை பொத்த முன்னாடி வந்து நின்றது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் பார்த்து விட்டார். அந்த கூடாரத்தில் நடக்குது. ஏனென்றா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சாதுடைய கூடாரத்தை பள்ளிக்குள்ள வைங்க, அவர் ஊட அங்க தூரம், இங்க வைங்க, எனக்கு அடிக்கடி அவரை பார்க்கணும். அவர் எதை தொடர்ந்து கேட்ட துஆ அல்லாஹ் கபூலாக்கிட்டார். அவர் எதற்காக வேண்டி தன் கல்வியை பெரிய இடத்தை ரசூலுல்லாஹ்க்கு கொடுத்தார். ரசூலுல்லாஹ் ஊருக்கு கூட்டிட்டு வந்தார். எப்ப பார்த்தாலும் அந்த மரண சிந்தனையிலும் அவர் இருந்தார். ரசூலுல்லாஹ்வோட வாழணும் என்றும் இருந்தார்.
பாருங்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வை பார்க்கிறார். பார்த்த உடனே அவருடைய கண்கள் கலங்குது. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ், ஷஹாதத்தை சொல்லிவிட்டு நீங்க ரசூலுல்லாஹ் என்று சாட்சியம் சொல்லிவிட்டார். கண்ரெண்டு கலங்குது. மலக்குல் மௌத் நெருங்கிட்டார். ரசூலுல்லாஹ்வுடைய தோல்ல சாட்சி ரத்தம் ஓடுற நேரம் ரசூலுல்லாஹ் அவரை கெட்டி பிடிக்கிறார். ரெண்டு பேரும் முஆனகா பண்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரெண்டு பேருமே அந்த நேரத்திலே கட்டி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய தோளில் தலையை வைத்த ஸஅத் பின் முஆத் அங்கே தூங்கிவிட்டார். தூங்குவது என்பது அவர் மௌத்தாகிவிட்டார். தோளிலே சாய்ந்தவர், அப்பொழுது ரூஹு போகுது. ரசூலுல்லாஹ் கட்டி பிடித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் ரூஹு போகுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் ஜனாசாவை வைத்துக் கொண்டே புரிகிறது, அவர் மௌத்தாகிவிட்டார். ஜஸாக்கல்லாஹு கைரன் ரசூலுல்லாஹ். ஒரு சமூகத்துடைய தலைவரை உங்களுக்கு ஜஸாக்கல்லாஹு கைர், அல்லாஹ் உங்களுக்கு கூலி தருவானாக என்றார். ஏனென்றால் மக்காவுல அந்த பிரச்சாரம் எடுத்து வைக்கப்படுகிற நேரம், அந்த நேரத்தில் மக்கத்து மக்களிடம் போய் சொல்கிற நேரம், மதீனாவுல வந்து நீங்க வாங்க, நீங்க இருங்க, உங்களுக்கு நாங்கள் அடைக்கலம் தருகிறோம் என்று சொன்னவரை அல்லாஹ் கண்ணியப்படுத்தின நேரம். ஹாத்தமுல் அன்பியாவுடைய தோளில் கடைசி பயணம் போகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் தஅவா. தஅவாவிலே ஈடுபட்டவர்களை அல்லாஹ் தெரிவு செய்த முறை அல்லாஹ்வுடையது. அவருடைய கண்களுக்கு இறுதியாக ரசூலுல்லாஹ்வை காண்பித்து அவர் கண்ணை கலங்க வைத்து, யாருக்காக அவங்க உம்மா வாழ்றாங்க, அவருக்கு அப்ப 36. ஸஅத் பின் முஆத் அவர்களோட உம்மா மௌத் இல்ல, அவர் இருக்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் 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 என்று சொல்லிக் கொண்டிருந்தனர். கடைசியாக ரசூலுல்லாஹ்வுடைய தோளிலே கடைசி பயணம் போகிறார்கள். பெருமானார் சொன்னார்கள், யாரும் இந்த ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அவர்கள் ஜனாசாவுடைய அறிவிப்பை ரசூலுல்லாஹ் வித்தியாசமா சொன்னாங்க. ஒரு ஜனாசாவுடைய அறிவிப்பு, இன்னார் மௌத்தாயிட்டார் என்ற மெசேஜ் வரும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அத்தஸல் அர்ஷன், அர்ஷ் குலுங்கு என்றாங்க ரசூலுல்லாஹ். ஸஅத் பின் முஆத் அபுவாபு ஸமாவா, வானங்களுடைய கதவுகள் திறக்கப்படுகிறது, மலக்குமார்கள் ஜனாசாவுக்கு வருகிறார்கள் என்றாங்க ரசூலுல்லாஹ். சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், ஜனாசாவை தூக்கினோம், கொண்டு போனோம், பாரமே இருக்கவில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, போட்டி போட்டு மலக்குகள் தூக்கினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே தஅவா தீனுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்தவருடைய முடிவை நான் சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய இந்த முடிவு, அதாவது நல்ல முடிவுகள் எங்களுக்கு வர வேண்டுமாக இருந்தால் இந்த காலத்தில் காணாமல் பயணிக்க முடியாது. பிரச்சனைகளை காணுகிற நேரம், மன்றாமின்கும் முன்கரன், நீங்கள் ஒரு தீமையை கண்ணால் கண்டால் அதை தடுத்து விடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. தீமையை கண்டா தடுத்தா பிரச்சனை, அப்படி உங்களுக்கு சக்தி இல்லையா, வாயால தடுங்க. வாயால பேசவும் சக்தி இல்லையா, கல்வி கல்வால ஒதுங்குங்க. அதான் ஈமானுடைய ரொம்ப பலகீனமான பகுதி என்ன. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில பொழுதுகளில் எங்களால் எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கு. உங்களுக்கு தெரியும், குகைவாசிகள், அவங்களுக்கு பேச இயலாது. இளைஞர்கள் எந்த பல்கலைக்கழகத்தில் படிச்சவங்க, அவங்க எந்த பல்கலைக்கழகம், அவங்க பல்கலைக்கழகமே போகல. அவங்க பிஹெச்டியா, அவங்க எந்த டிகிரி, அவங்க பெரிய வியாபாரிகளா, பெரிய பிசினஸ்மேனா இல்ல. அப்பயே குர்ஆன்ல இவ்வளவு இளைஞர்கள் இருக்கு, அவங்க வந்தாங்க. எவ்வளவு இளைஞர்கள் இருக்கிறாங்க உலகத்துல. ஏன் இளைஞர்கள் அரபு நாட்டுல இருக்கிறாங்க, அமெரிக்காவில் இருக்கிறாங்க, பிரான்ஸ்ல இருக்கிறாங்க. இந்த இளைஞர்கள் ஏன் குர்ஆனுக்குள்ள வந்தாங்க? அந்த இளைஞர்கள் யாருக்கு பாடம் நடத்தி கொடுக்குறாங்க? நபிக்கு. அந்த இளைஞர்களை வைத்து அல்லாஹ் பாடம் நடத்துவது யாருக்கு தெரியுமா? ஹாத்தமுல் அன்பியா, கடைசி நபிக்கு. அவருக்கு மட்டுமா? அவரோடு சேர்ந்த சஹாபாக்கள் அவங்களுக்கு மட்டுமா? பூரா ஒட்டுமொத்த உலகத்துக்கு இளைஞர்கள். அல்லாஹ் அவர்களை கூப்பிட்ட விதம் பிசினஸ்மேன் இல்லை. அல்லாஹ் அவர்களை கூப்பிட்டது எப்படி? சயின்டிஸ்ட் இல்லை. அவர்கள் குர்ஆனுக்குள் ஓதப்படுகிறார்கள், மறுமை வரைக்கும் அது ஓதப்படும், அது அழியாது. இன்னஹும் ஃபித்யத், அவர்கள் இளைஞர்கள். ஆமனு பிரப்பிஹிம், அவருடைய குவாலிஃபிகேஷன், ஆமனு பிரப்பிஹிம், அவருடைய ரப்பை நம்பினார்கள். வஸித்னாஹும் ஹுதா, நேர்வழியை நாம் அதிகப்படுத்தினோம். இதுதான் அவங்க என்ன செஞ்சாங்க. அவங்களுக்கு பிரச்சாரம் செய்ய இயலாது. அந்த மன்னர் முன்னாடி வந்து நிக்கிற நேரம் இந்த இளைஞர்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. அவங்க ஒரு சின்ன கூட்டம் அவங்க ஊர்ல இருந்து வெளியே வந்தாங்க. குகை தெரிகிறது, ஒரு குகை தெரிகிறது.
அந்த குகைக்குள் அவர்கள் உள்ளே நுழைந்து அல்லாஹ்வோடு பேசினார், அல்லாஹ்வுடன் துவா செய்தார்கள். அப்ப கேமராக்கள் அங்க இல்லை, ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் அங்க இல்லை. அவர்கள் கேட்ட துவா குர்ஆன் பேசுகிறது. அவர்கள் அல்லாஹ்வோடு பேசினதை அல்லாஹ் பேசினார். உலகம் விரும்பினாலும் அவர்களை அழிக்க முடியாது, உலகம் சேர்ந்தாலும் அவர்களை அழிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த இளைஞர்களை பற்றி குர்ஆன் கொண்டு வந்து பேசி ஒட்டுமொத்த பேருக்கும் அவர்கள் பாடம் நடத்த தகுதியானவர்களாக மாறினார். எப்படி அப்பா? அவங்க எந்த குவாலிபிகேஷன்ல பாடம் நடத்த போறாங்கன்னா, அவங்க ஈமான் எங்களுக்கு நடத்துற பாடம். அவங்களால எதுவும் பண்ண முடியாம போச்சு. ஏன்னா அவர்களை மீறிய சக்தி அந்த மன்னர் வைத்திருந்தார். அவர்கள் உள்ளுக்குள் நுழைந்து அல்லாஹ்வோடு பேசினார். ரப்புல் ஆலமீன் அந்த இளைஞர்கள் எப்படி தீமையை கண்டு ஒதுங்கினார்களோ, அவர்களால் எதை செய்ய முடியாதோ அந்த இளைஞர்கள் யாரு எப்படி என்பதை அல்லாஹ் சிலாகித்து சொல்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், திருக்குர்ஆன் யாருக்கு மரியாதை கொடுக்கிறது. அதனால் நம்முடைய வாழ்வு இன்றோ நாளையோ எப்பயோ இது முடிவுக்கு வரப்போகிறது. இது மறுமைக்கு போனதுக்கு பிறகு ஒரு சில மணித்தியாலங்கள் வாழ்ந்தோம் என்று சொல்லுவோம். ஒரு எறும்பு அந்த பள்ளியில் அந்த தொங்கல் இருந்து இந்த இடத்துக்கு வந்தார், அதுக்கு வேண்டுமானா கொழும்புல இருந்து மாமல்லைக்கு வர்ற தூரமா இருக்கு. அது நீங்க நடந்தீங்கன்னா அது 10 அடியா இருக்கு. 10 எட்டு வச்சுக்கிட்டு நாங்க வந்துருவீங்க. மறுமைக்கு போன பிறகு இங்க அந்த எறும்பு நடந்த மாதிரிதான் நாங்க அங்க பார்ப்போம். இவ்வளவு கொஞ்சமா நினைப்போம். இந்த கொஞ்சத்தை தான் அல்லாஹ் சொல்கிறான், லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் சிறந்த அமல் செய்தவர்கள் யார் என்று பார்ப்பதற்கு உங்களை இங்கே கொஞ்சம் போட்டோம் என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அருமை தோழர்கள், மரணத்தையும் மறுமையும் குறியாக வைத்தார்கள். தன் வாழ்க்கையில் எல்லா நேரங்களும் அதை சிந்தித்தார்கள். பெருமானாரும் அதற்காக அவர்களை தயார்படுத்தினார்கள். பெருமானாரும் அதில் தயாராக இருந்தார்கள். அதனால் நிறைய இடங்களில் அவர்கள் பேசியது மரணம் மரணம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் போகிற கடைசி பயணம், அடுத்த ஊருக்கு அவரை தாயாக அனுப்புற நேரம் கடைசியா துல்குலைஃபால நின்று சொன்னார்கள், முஆத், என்னை இதற்கு பிறகு நீங்கள் காண மாட்டீர்கள். நீங்கள் திரும்ப வருகிற நேரம் என்னுடைய பள்ளியையும் என்னுடைய கபரையும் தான் நீங்கள் கடந்து போவீர்கள். அவர் தேம்பி அழ ஆரம்பிக்கிறார். அழ வேண்டாம் முஆத் என்று ரசூலுல்லாஹ் திரும்பி விட்டார். அவர் பிற்காலத்தில் சொல்கிறார், மதீனா அந்த துல்குலைஃபாவிலிருந்து நான் பார்த்தேன். பெருமானார் மறைந்து செல்லும் வரைக்கும் பார்த்தேன். அவர் போனார், அவர் மறைந்து போகும் வரைக்கும் பார்த்துட்டே இருந்தேன். அல்லாஹ் மீது ஆணையாக நான் யமனில் இருந்து திரும்பி வருகிற நேரம் பெருமானார் இல்லை. ரவுதாவை கடந்து செல்லக்கூடிய அவர் சொல்கிறார், பெருமானார் நம்மளை விட்டு போய்விட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய சிந்தனையில் நம்ம யாராவது பேச போகும்போது முக்கியமான ஒரு பாயிண்ட்டை மறக்க மாட்டோம். அவரோட பேசுற நேரம் இதை பேசணும்னு நினைப்போம். ரசூலுல்லாஹ் ஒரு தாயை வழி அனுப்பி கடைசியா மனதில் என்ன வைத்தாங்க, நான் மௌத்தாக போறேன், இன்னும் கொஞ்ச நாள், நாளைக்கு மௌத்தண்டா இன்றைக்கு சொல்லுங்க. ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி மாதங்களுக்கு முன்னாடியே மெல்ல மெல்ல சொல்றாங்கண்டா தினந்தோறும் ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த ஞாபகம், இன்னும் கொஞ்ச நாள்ல நான் போக போகிறேன், இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் ஒரு வாரம், இன்னும் சில நாட்கள். காலையில் சொன்னார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து சந்திக்கிற நேரம், கடுமையான சக்கராத்தில் ரசூலுல்லாஹ் இருக்கிற நேரம், என் பாப்பாவுக்கு சக்கராத் என்று சொல்கிற நேரம், அன்றைக்கு சொன்னார்கள், ஃபாத்திமா, இன்றைக்கு பிறகு உங்க பாப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த வாசகத்தை வைத்து நாம் என்ன புரிகிறோம் என்றால், இன்றுதான் நான் மௌத்தாகிற நாள் என்பதை பெருமானார் புரிந்து கொண்டார்கள் என்ற அந்த ஹதீஸை வைத்து நாம் புரிகிறோம் என்றால், இன்றைக்கு மௌத்தாகிறோம் என்ற சிந்தனை அன்றைக்கு வரலாம். ஆனால் பல மாதங்களுக்கு முன்னாடி இருந்து அதற்கான தயாரிப்பு மெல்ல 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 சாடை மாடையாக அது கொடுக்கப்படுகிற நேரம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்குரிய சிக்னல்களை கொடுக்கிற நேரம், அதற்காக தயாராகி வந்த ரசூலுல்லாஹ், தயார்படுத்திய தோழர்கள், பெருமானார் அந்த தோழர்களை தயார்படுத்தினார்கள், அவர்கள் தயாரானார்கள். இதே வரிசையில் நானும் நீங்களும் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அப்படிப்பட்ட நல்லடியார்கள் கூட்டத்தில் என்னை உங்களை சேர்த்து அருள் புரிவானாக. வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.